கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக மாங்கனி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடை வெயில் காரணமாக மா பிஞ்சுகள் மரத்தில் கருகி உள்ளதால் மாங்கனி சாகுபடி எதிர்பார்த்ததை விட 10% குறைந்துள்ளது. வழக்கமாக கடந்த சில ஆண்டுகளாக மா சாகுபடி 80% வரை இருந்த நிலையில் இந்த ஆண்டு 10% அளவிற்கு குறைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தண்ணீரை சேமிக்க இந்த விடியா திமுக அரசு காட்டிய மெத்தன போக்கால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு தண்ணீரை தவறான கையாண்ட காரணத்தினால், மக்களுக்கு பயன்படாத வகையில் வீணாக ஆற்றில் விட்ட காரணத்தினால் செயற்கையான ஒரு வறட்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே அரசு உருவாக்கி இருக்கிறது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கையை வாசித்தார். அதிலே எங்களுடைய கருத்தை அப்படியே சொல்லியிருக்கிறார். அது 100% உண்மையான கருத்துகள். 5 லட்சம் மரங்களுக்கு மேல் மாமரங்கள் இறந்து கொண்டிருப்பதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள வடக்கு திட்டை கிராமத்தில் அரசு பேருந்து மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. குறிஞ்சிப்பாடியில் இருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தை வழிமறித்து இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கியுள்ளனர். இதில் அரசு பேருந்தின் முன்பக்க கண்ணாடி உடைந்து நொறுங்கிய நிலையில் ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். விடியா திமுக ஆட்சியில் பேருந்தில் கூட அச்சத்துடன் பயணிக்கும் அவலநிலை உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசு கூர்நோக்கு இல்லத்தில் இரு பிரிவினருக்கிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிறப்பு பிரிவு சிறார்கள் 25 பேர் தனி கட்டடத்திலும் மற்றொரு பிரிவைச் சேர்ந்த 12 பேர் தனி கட்டடத்திலும் தங்க வைக்கப்பட்டிருந்த போது இரு பிரிவினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் கற்களை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் அறையில் இருந்த மின் விசிறி, ஜன்னல் கதவுகள் உள்ளிட்டவற்றையும் சிறார்கள் அடித்து சேதப்படுத்தியதாக தெரிகிறது. இந்நிலையில் அரசு கூர்நோக்கு இல்லத்தில் உள்ள சிறார்கள் இரு குழுக்களாக பிரிந்திருப்பதை அறிந்து நடவடிக்கை எடுக்காமல் சிறுவர் சீர்திருத்த பள்ளி நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சிவகங்கை அருகே மலேரியா கழிவுநீர் கால்வாயை விடியா அரசின் நகராட்சி நிர்வாகம் சுத்தப்படுத்தாததால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். காரைக்குடி கருணாநிதி நகர் பகுதியில் உள்ள மலேரியா கழிவுநீர் கால்வாயில் கழிவுநீர் தேங்கி குப்பைகள் அடைத்துள்ளது. இதுகுறித்து விடியா அரசின் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இந்த கால்வாயால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அவங்கள நம்ம வற்புறுத்தணும் அப்படின்னோம்னா 2 பேரை அனுப்பி ஒரு நாளில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த குப்பையில் அள்ளி அப்படியே வீட்டு பக்கத்தில் வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அந்த அள்ளி வைக்கிற குப்பையில் அப்புறப்படுத்த மாட்டேங்கிறாங்க. இது தொடர்ச்சியாகவே நானும் ஒரு 3 மாத காலமாக இந்த கருணாநிதி கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய காணை சுத்தப்படுத்த சொல்லி நான் முறையிட்டுக்கிட்டு இருக்கேன். எந்தவித பயனுமே இல்லாமல் இருக்குது. இதனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் நோய் தொற்றுகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. எதையுமே கவனத்தில் எடுத்துக்காமல் இந்த நகராட்சி நிர்வாகம். தென்காசி அருகே செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சங்கரன்கோவில் அருகே உள்ள நெசவாளர் காலனி பகுதியில் நீதிமன்ற உத்தரவின்படி காவல்துறை பாதுகாப்புடன் தனியார் செல்போன் டவர் அமைக்கும் பணிகளை மேற்கொள்ளவிருந்த நிலையில் அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்து அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரியகுளம் அருகே 6 மாதங்களுக்கு முன் தொடங்கப்பட்ட சாலை பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கருத்துப்பட்டி ஊராட்சியின் 6வது வார்டு பகுதியில் சாலை பணிகள் தொடங்கப்பட்டு சாலையின் இருபுறமும் கழிவுநீர் வாய்க்கால் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. 6 மாதங்களுக்கு முன் துவங்கப்பட்ட இந்த பணிகள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அந்த பகுதிகளில் வசிக்கும் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பணிகளை விரைந்து முடிக்காவிட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி அருகே பூவாலூர் பகுதியில் டெலிவரி செய்யப்பட வேண்டிய ஆதார் கார்டுகள் மற்றும் தபால் கார்டுகள் தெருவில் வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லால்குடி பூவாலூர் மார்க்கெட் அருகே உள்ள சவேரியார் கோவில் தெருவில் வசித்து வரும் நிர்மலா என்பவரின் வீட்டின் முன்பு வீசப்பட்ட ஆதார் மற்றும் தபால் தலைகளை கைப்பற்றிய காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக வெளியேறியதால் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டது. தொட்டில்பட்டி காவிரி ஆற்றில் உள்ள நீரேற்ற நிலையத்தில் இருந்து காடையாம்பட்டி, தாரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அனல் மின் நிலையம் செல்லும் சாலையில் உள்ள கூட்டு குடிநீர் ராட்சச குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக வெளியேறியதால் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டது. லைன்ல மோதி ஒன்றாவது. செங்கல்பட்டு மாவட்டம் கீரப்பாக்கம் பகுதியில் கல்லூரி மாணவர்கள் 3 பேர் கல்குவாரியில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். பொத்தேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்று வரும் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் கல்குவாரிக்கு குளிக்க சென்றுள்ளனர். அப்போது 3 மாணவர்கள் குளித்துக் கொண்டிருந்த போது நீச்சல் தெரியாததால் நீரில் அடி ஆழத்திற்கு சென்று மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனையடுத்து தகவலறிந்து வந்த தீயணைப்பு படையினர் ஒரு மாணவனின் உடலை மீட்டனர். நீரில் மூழ்கிய மற்ற 2 மாணவர்களின் உடல்களையும் தேடி வருகின்றனர். சென்னிமலை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து இளம்பெண் ஒருவர் மீது மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே பசுவப்பட்டி பகுதியைச் சேர்ந்த அபிநயா என்பவர் கடந்த 27ஆம் தேதி பசுவப்பட்டி பேருந்து நிறுத்தத்திலிருந்து அருகில் உள்ள வீட்டிற்கு சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது சென்னிமலையிலிருந்து காங்கேயம் நோக்கி சென்ற கார் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அபிநயா மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டார். இதில் பலத்த காயமடைந்த அபிநயா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். மயிலாடுதுறை அருகே மும்முனை மின்சாரம் வழங்காத விடியா திமுக அரசின் மின்சார வாரியத்தை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் குறுவை சாகுபடி பணிகளை துவங்கியுள்ள நிலையில் விடியா அரசின் மின்சாரத்துறையால் மும்முனை மின்சாரம் வழங்கப்படவில்லை என பல்வேறு பகுதிகளில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் 3 மணி நேரம் மட்டுமே விவசாயத்திற்கு மின்சாரம் வழங்கப்படுவதால் குறுவை சாகுபடி பணிகளை தொடர்ந்து செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் விடியா அரசை கண்டித்து மூவலூர் என்ற பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் அருகே படகுகளின் மராமத்து பணியை மேற்கொள்ள விடியா அரசு மானியம் வழங்க வேண்டுமென மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாம்பனில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் மீனவர்கள் வெளிநாட்டு தொழில்நுட்பமான பலூன்களை பயன்படுத்தி விசைப்படகை கரைக்கு கொண்டு வந்து மராமத்து பணி செய்து மீண்டும் கடலில் இறக்கி வருகின்றனர். இந்த நிலையில் ஜிஎஸ்டி வரி உயர்வு காரணமாக மீன்பிடி விசைப்படகின் உதிரி பாகங்களின் விலை அதிகரித்துள்ளதால் மீனவர்கள் பலரும் மராமத்து பணி செய்யாமல் உள்ளனர். இதனால் விடியா அரசு மராமத்து பணி மேற்கொள்ள மானியம் வழங்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 2.5 வயது குழந்தையுடன் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் மாயமான சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். உடையார்பாளையம் கைக்கல நாட்டார் தெருவைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நளினி என்பவர் கணவரிடம் விவாகரத்து பெற்று தாயாருடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் நளினி தனது 2.5 வயது குழந்தையுடன் வீட்டிலிருந்து மாயமாகியுள்ளார். இதுகுறித்து நளினியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் உடையார்பாளையம் போலீசார் இருவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சி கழிப்பிடம் சுகாதாரமற்ற முறையில் உள்ளதால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல்லடம் நகராட்சிக்குட்பட்ட மாணிக்காபுரம் சாலை பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள நகராட்சி கழிப்பிடம் சுகாதாரமற்ற முறையில் உள்ளதால் அதிலிருந்து வெளியேறும் துர்நாற்றத்தால் பொதுமக்கள் வீடுகளுக்குள் இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதியினர் வேதனை தெரிவித்துள்ளனர். கோடை விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியின் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை காண உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை புரிகின்றனர். இந்நிலையில் தொடர் விடுமுறையொட்டி கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேலும் கடந்த 5 நாட்களில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை 32,616 சுற்றுலா பயணிகள் படகுகளில் சென்று பார்வையிட்டு உள்ளதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
கடலூர் அருகே கோடை வெப்பத்தை சமாளிக்க விடியா திமுகவின் பேரூராட்சி நிர்வாகம் சாலையில் தண்ணீர் தெளிக்கும் செயல் நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோடை வெப்பத்தை சமாளிக்கிறோம் என்ற பெயரில் புவனகிரி பேரூராட்சி நிர்வாகம் குடிநீர் வாட்டர் டேங்கர் மூலம் புவனகிரி நகரம் முழுவதும் தண்ணீரை இறைத்து வீணாக்கி வருகிறது. பேரூராட்சியில் உள்ள வார்டுகளில் முறையான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். ஆனால் வெப்பத்தை தணிக்கிறோம் என்ற பெயரில் சாலையில் தண்ணீரை தெளித்து வீணாக்குவது சரியா என மக்கள் வேதனையுடன் கேள்வி எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் மசனக்குடி பகுதியில் பால் உற்பத்தியாளர்களின் பசுமாடுகள் தொடர்ந்து உயிரிழந்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். அதிமுக ஆட்சிகள் பசுக்களின் பால் உற்பத்தி திறனை அதிகரிக்க ஊட்டியில் உறைவிந்து உற்பத்தி மையம் செயல்படுத்தப்பட்டதாகவும் போதிய உலர் தீவனம் கிடைக்க மையங்கள் அமைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர். ஆனால் விடியா திமுக ஆட்சியில் அதிமுகவின் நலத்திட்டங்களை நிறுத்தியுள்ளதால் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட பசுமாடுகள் உயிரிழந்து உள்ளதாகவும் அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் புதுக்கும்மிடிப்பூண்டி அருகே 6 வயது சிறுமி தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள பாலயோகி நகரில் வசித்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பர்ஷாவின் முதல் கணவர் குடும்ப பிரச்சினை காரணமாக தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து தினேஷ் என்பவரை பர்ஷா 2வது திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் முதல் கணவருக்கு பிறந்த 6 வயது பெண் குழந்தை வீட்டருகே இருந்த பிளாஸ்டிக் தொட்டியில் உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளார். ஆனால் பர்ஷாவின் வாக்குமூலம் முன்னுக்கு பின் முரணாக இருந்த காரணத்தினால் போலீசார் சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதையடுத்து பர்ஷாவிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டி தனியார் கல்லூரியில் 4வது மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலைக்கு முயன்ற மாணவி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பபிஷா என்ற மாணவி சரவணப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் கல்லூரி விடுதி கட்டிடத்தின் 4வது மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலைக்கு முயன்றார். இதில் படுகாயமடைந்த மாணவியை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பாபிஷா பரிதாபமாக உயிரிழந்தார். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேங்கியிருக்கும் குப்பைகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பல்லாவரம் மண்டலம் 37வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலைகள் மற்றும் மழைநீர் வடியும் கால்வாய்களில் தேங்கியிருக்கும் குப்பைகளை முறையாக அகற்றாததால் சுகாதாரக்கேடு ஏற்பட்டு இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் குப்பைகளை அகற்றும் பணியில் அலட்சியமாக செயல்படும் தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இப்போ இந்த ஆட்சி வந்ததுலேருந்து ஒழுங்காக குப்பையை எடுக்கிறதில்ல. இந்த எஸ்ஐ சூப்பர்வைசர் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு யாரும் நடவடிக்கை எடுக்கலை. தொடர்ந்து இந்த குப்பையினால் துர்நாற்றம் நோய் வர்றது அதிகமாகுது. இதுக்கு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும். அதிகாரிகிட்ட டெய்லி சொல்கிற அதிகாரி ஃபோனை எடுக்கிறதுல நடவடிக்கை எடுக்கலை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நகராட்சி சார்பில் செயல்படும் படிப்பகத்தில் வேலை செய்யும் மூதாட்டிக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என புகார் தெரிவித்துள்ளார். காரைக்குடி இடையர் தெருவைச் சேர்ந்த மூதாட்டி மீனாள் மாதம் 500 ரூபாய் சம்பளத்திற்கு படிப்பகத்தை தூய்மைப்படுத்தும் பணி செய்து வருகிறார். இந்நிலையில் விடியா திமுக ஆட்சியில் சம்பளம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி அதிகாரியிடம் முறையிட்டும் சம்பளம் வழங்காததால் மூதாட்டி நகராட்சி அலுவலகத்தில் காத்து கிடக்கும் அவல நிலை அரங்கேறியுள்ளது. பேப்பர் கட்டு கொண்டாந்து கொடுத்தேன், சாவியும் கொடுத்துட்டேன், இது சம்பளமும் வாங்கிட்டு போகணும்னு வந்திருக்கேன். நோட்டெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டேங்க. 2 மாதமாக வரல. மார்ச் ஏப்ரல் 2 மாதத்துக்கு கொடுக்கல. கேட்டதுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்த மாதிரி தான் நாங்கள் போடுவோங்கிறாங்க. பேப்பர் கரவெல்லாம் வரணுமா? இந்த வில்லங்க இப்போ இவ்வளோ நாளாக இல்லை, இன்னைக்கு தான் இப்படி இருக்குது.